பிளான் பி மட்டும் இல்லாமல் இனிமேல் பிளான் சிக்கும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது டிவிக்கே நான் நினைக்கிறேன். ஆளுங்கட்சி டிவிக்கே தான், அது எந்த மாற்றம் கிடையாது. அங்கிருந்து ஒரு 10லேருந்து 15 எம்எல்ஏக்கள் தாவ தயாராக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த தேர்தலில் அங்கே ஃபியூச்சர் இல்லைன்னு முடிவு பண்ணுறவங்க இங்கே மாறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடைகிற கட்சி அதிமுக அப்படின்றத நான் பல இதில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். 10 தோல்வி பழனிசாமி, இப்போ 11 தோல்வி பழனிசாமி ஆயாச்சு. அதிமுக நம்ம காணாம போகணும் உள்ளின்னு இல்லை. இப்போ மக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆளுங்கட்சி டிவிக்குன்னா எதிர்கட்சி திமுகன்ட்டாங்க. இந்த இடத்துல அதிமுகவை திரு விஜய் அவர் டார்கெட் பண்ணார்னா சுலபமா ஆட்சி அடுத்த 5 வருஷம் ஸ்மூத்தா போயிடும். எம்எல்ஏஸ் உருவணும்னா இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு அது எடுபடுவாங்க சார். யாரா இருந்தாலும் அரசியல்ல தான் எதிர்காலத்தை தான் முதல்ல பார்ப்பான். அடுத்து கட்சியுடைய எதிர்காலம், அடுத்து தலைவருடைய எதிர்காலம். புரியுதா? இந்த 3 கணக்கு போட்டு தான் பண்ணுவான். முதல்ல தான் எதிர்காலமே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா இப்போ வேற பவர்ஃபுல்லா ஒரு இடம் இருக்கு, நாங்க போய் இருக்கு போலான்றது இருக்கு. டெப்டி சிஎம் கேட்கறாங்கிறதாகவும் வேற திருச்சி தொகுதியை அவங்க கேட்கறதாகவும் இந்த டிமாண்டை இந்த தொகுதி ஒன்று கேட்கறதுன்றது அவங்களுடைய ரெகுலர் அவங்க ஃபார்முலா தான். பட் இந்த தடவை கேட்கறதுக்கான ஃபெசிலிட்டி உங்ககிட்ட இருக்கானா இல்லை. விஜய் அவர் ஸ்டைல் பார்க்கும்போது எல்லாமே நம்ம ஆந்திரா ஒய்எஸ்ஆர் காப்பி பண்ண மாதிரி. அப்போ அவங்க 4 துணை முதலமைச்சர் போட்டார். அந்த ஃபார்முலா தான் இவர் கூட்டணிக்குன்னு கொண்டு வந்தார். கொடுக்கலாமே, அதுவும் நடக்கலாமே. 35% ஓட்டு உங்க கொள்கைக்காக வேலை. விஜய் அவருக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும், அவருடைய கரிஷ்மா மட்டும்தான் வேலை செஞ்சது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, காசு வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க 35%. அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணியில் என்டிகே எழுதி வச்சுக்கோ, திமுக கூட்டணி என்டிகே எழுதிக்கோங்க. இப்போ நோட் பண்ணிக்க, அடுத்த தேர்தலில் வரும்போது என்கிட்ட போடு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சிகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் சார். சார், ஒரு வழியா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்துருச்சு. தாவேகாக்கு இப்ப 108 சீட்டு தான் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு மெஜாரிட்டி எதிர்பார்த்தது வரல. ஆமா, எதிர்பார்த்தது வரல. ஸோ அடுத்து என்ன சார் நடக்க போகுது? நம்ம ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கோம் பிளான் பின்னு இருக்கும்னு. நம்ம பிளான் பி மட்டும் இல்லாமல் இனிமேல் பிளான் சிக்கும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது டிவிக்கே நான் நினைக்கிறேன். அப்படிதானே அரசியல்னாலே அரசியல் தான். எல்லா வகைத்திலும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கு. ஆளுங்கட்சி டிவிக்கே தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. யாரும் அதை பற்றி செகண்ட் ஒப்பீனியன் போக தேவையில்ல. இதை நான் 2 விதமாக பார்க்குறேன். ஆல்ரெடி எழுச்சி அடைகிற கட்சி அதிமுக அப்படின்றத நான் பல இதில் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். 10 தோல்வி பழனிசாமி, இப்போ 11 தோல்வி பழனிசாமி ஆயாச்சு. இப்போ அங்கே அவங்க ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றுன்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா அந்த கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அப்படி இல்லைன்னா அங்கேருந்து ஒரு 10லேருந்து 15 எம்எல்ஏக்கள் தாவ தயாராக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த தேர்தலில் அங்கே ஃபியூச்சர் இல்லைன்னு முடிவு பண்ணுறவங்க இங்கே மாறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ மாறினா எம்எல்ஏவை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ லா பிரகாரம் இப்போ அந்த ஒரு 2 பேர் அது சோஷியல் மீடியாவில் ஒரு பேர் இவர் நம்ம துக்ளக் இதயா சார் சொல்லியிருந்தார். நம்ம முத்தலிஃப் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லை, 2/3 வேணும்னு. தேமுதிக 29 எம்எல்ஏ இருக்கும் போது 10-11 எம்எல்ஏக்கள் வெளியே வெளியிலிருந்து ஆதரவுன்னு 16 தேர்தல் வரைக்கும் அவங்க எம்எல்ஏவாக இருந்தாங்க. 11 இல்லை 12ல் அவங்க மாறினாங்க. ஓகேவா? மாறினதுக்கு அப்புறம் 16 தேர்தலுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணி அதிமுகவில் இணைஞ்சு சீட்டு வாங்கினாங்க. ஓகேவா? இதுதான் களம். முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு முத்தலிஃப் சார் பேசலாம். என்னென்னா அவர் ஒரு சார்பாக இருக்கிறாரு ஆரம்பத்துலேருந்து. ஓகே, இப்போ அந்த கட்சியே ஒன்றும் இல்லாமல் போச்சு. இன்னும் அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், அதிமுக நம்ம காணாமல் போகணும் உள்ளின்னு இல்லை. இப்போ மக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆளுங்கட்சி டிவிக்குன்னா எதிர்கட்சி திமுகன்ட்டாங்க. அப்போ நான் இருக்கிற மற்ற இடத்துல இருந்து தான் எடுக்கணும். இந்த சின்ன சின்ன கட்சிகளை நான் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். நான் அதை பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். சின்ன கட்சின்னு எது சொல்கிறேன்? திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, டிடிவி, இதெல்லாம் கொஞ்சம் பெருசு. காங்கிரஸ், பாமக, டிடிவி கூட பாமகக்கு ஈக்குவல் தான் நினைக்கிறேன். இந்த 1% 1/2% ப்ரூவ் பண்ணாத கட்சிகள் இருக்குது. இது ப்ரூவே பண்ணல. நான் திருமாவளவன் நாளைக்கு தேர்தலில் நின்று ப்ரூவ் பண்ணட்டும், ஒரு 5% வாங்கட்டும், நம்ம கூட்டணி வச்சுக்கலாம். ஓகேவா? கம்யூனிஸ்ட் தனியாக நின்று ஒரு 5% வாங்க சொல்லி நம்ம கூட்டணிக்கு பற்றி பேசலாம். இது தனியாக நின்று வாங்காதது. இப்போ நான் சீமான், டிடிவி, பாமக, காங்கிரஸ், பிஜேபி, இந்த 5 கட்சியை தவிர வேறு எந்த கட்சியுமே நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
பிஜேபிக்கு இந்த வாட்டி 3% தான் சார் வந்து. 3% தான் தம்பி. நீ போன தேர்தலில் அவங்க அதிகம். நீங்க கூட்டணியில சீட்டை கம்மியா வாங்கிட்ட, அவங்க தொகுதி ஜெயிக்கிற தொகுதி நீ கொடுக்கல. அவங்களுக்குள்ள அது பாலிடிக்ஸ் இல்லை. நீ அது நேஷனல் பார்ட்டி. நான் நேத்தே உனக்கு சொல்லியிருக்கேன். நேஷனல் பார்ட்டியை ஃபோக்கஸ் பண்ணலாம். பர்சன்டேஜ் வைஸும் அது அது ஒர்த்து தான். புரியுதா? நாளைக்கு அவங்க வந்து அண்ணாமலை லீடர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ நீ? அங்கே ஏறதான் செய்யும். நம்ம இன்னைக்கு இருக்கிறதுல நேஷனல் பார்ட்டி 2, ஸ்டேட் பார்ட்டி 3. நேஷனல் பார்ட்டி 2 நீ மாற்றவே முடியாது. காங்கிரஸும் பிஜேபி தான். இதுக்குள்ளே தான் நீ போய் ஆகணும். ஆனால் ஸ்டேட் பார்ட்டி வந்து பாமக, சீமான், அப்புறம் அமமுக. இந்த 3 பார்ட்டியை இதுக்கு மேலே நம்ம கன்சால்டேட் பண்ணி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் இருக்க. ஏன்னா இந்த தடவை மக்கள் புரட்சி கொடுத்து வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஓட்டியுமே மாறி தான் நமக்கு வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம 35% டிவிக்கே வாங்கியிருக்காங்க, 13% திமுக இருந்தோம், 12% அதிமுக, 25%. மீதி 10% எங்கேருந்து வந்துச்சு? 4% நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தது. புரியுதா? அப்போ மீதி இருக்கிற இந்த கட்சிகள்ல இருந்ததுலாம் வருது. ஸோ நம்ம இந்த பதிவை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்படி தான் நடக்கும். அதனால தான் திருமாவளவன் வாஷ் அவுட் பெருசாக என்கரேஜ் பண்ண வேணான்ற. இப்போ அவர் துண்டு போடுறாரு. நீ துண்டு போடுறத ஏற்றுக்கணுமா விஜய்? ஏன்னா அவருடைய இப்போ இங்கேருந்து நம்ம பேசுகிற கருத்து, இப்போ நம்ம நேற்று வரைக்கும் பேசுறது வேறு, இன்னிலேருந்து பேசுறது நம்மளுடைய கருத்து. ஆனால் அந்த ஹாட் சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல, அந்த பதவியை எதிர்நோக்கி கிட்ட வாசப்படியில் இருக்குது. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு தோணும், என்ன வேணால் பண்ணலாம்னு தோணும். சரியா? அது வேற. நான் என்னுடைய ஒப்பீனியனை மட்டுமே நான் சொல்கிறேன். இந்த இடத்துல அதிமுகவை திரு விஜய் அவர் டார்கெட் பண்ணார்னா சுலபமாக ஆட்சி அடுத்த 5 வருஷம் ஸ்மூத்தாக போயிடும். இல்லை சார், ஒரு கட்சி இப்போ கிட்டத்தட்ட 49 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அங்கேருந்து எம்எல்ஏஸ் உருவணும்னா இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு அது எடுபடுமா சார்? சரி, இப்போ நாகரிக அரசியலுக்குள்ள வருமானு கேட்குறேன். சரி, நீ அங்கேருந்து தான் செங்கோட்டையன் வந்திருக்காரு. அங்கேருந்து தான் ரிசைன் பண்ணிட்டு வந்தார். ரிசைன் இல்லை, அது இங்கேருந்து அவங்க அரசியல் செஞ்சாங்க, போனாங்க. அந்த மாதிரி இப்போ 20-15 எம்எல்ஏ பிடிக்காதவன் இருக்க தான் செய்வான்றேன். எடப்பாடியுடைய செயல் பிடிக்காதவன் இருக்க தான் செய்வான். கட்சி சின்னத்துக்காக இருக்கிறவன் இருக்க தான் செய்வான். அவன் இப்போ மாறணும் முடிஞ்சு அஸ்தமனம். யாராக இருந்தாலும் அரசியலில் தான் எதிர்காலத்தை தான் முதல்ல பார்ப்பான். அடுத்து கட்சியுடைய எதிர்காலம், அடுத்து தலைவருடைய எதிர்காலம். புரியுதா? இந்த 3 கணக்கு போட்டு தான் பண்ணுவான். முதல்ல தான் எதிர்காலமே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, 130 சீட்டு வந்து ஜெயலலிதா அம்மா 100 சில்லரை வந்து 16 விட்டாங்க. அடுத்த தேர்தலில் அதை பாதி ஆக்கினாரு எடப்பாடி. இப்போ இந்த தேர்தல் அதுலேருந்து பாதி ஆக்கிட்டாப்ல. புரியுதா? நீ அதுக்கு அடுத்த தேர்தலில் 20க்கு போவியா? புரியுதா? நீ அப்படி போகும்போது இருக்கிறவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் தானே போகுது. நான் வேற பவர்ஃபுல்லாக ஒரு இடம் இருக்குன்னு அங்கே போய் இருக்கு, போகலான்றது இருக்கு. சரி, இதில் என்னன்னா பொதுமக்களாக இருக்கவங்க இவங்களும் அங்கே தானே போகிறாங்க, அவங்க தானே அப்படின்னா தலைமை என்னவா இருக்குது? ஸ்ட்ராங்கான இருந்துச்சுன்னா தலைமை. இப்போ இதே தலைமையில் ஜெயலலிதா இதே எம்எல்ஏக்கள் இருந்தால் கூட, ஜெயலலிதா இருந்தால் மக்களுடைய சிந்தனை வேறையா இருந்திருக்கலாம். டிவிக்கே விசேஷ ஜெயலலிதாவோட போயிருக்கலாம். அதிமுக டோட்டலாக வாஷ் அவுட், திமுக டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிருக்கலாம். ஸோ தலைமை ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன். இந்த இடத்துல நான் பார்க்குறது ஊழல் குற்றச்சாட்டு உள்ள விஜயபாஸ்கர் கூட எம்எல்ஏ இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு 5 எம்எல்ஏ கிட்ட இருப்பாங்க. ஏன்னா அவரை மாதிரியான கேண்டிடேட் சுகாதாரத்துறைக்கு தேவைன்றது நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா கொரோனா காலத்தில் அவர் செயல்பட்ட விதம் பாராட்டத்தக்கது. அரசியல் சார்ந்து சில மைனஸஸ் ப்ளஸஸ் இருக்கும். இது என்னுடைய கருத்து, இது நம்ம யாருக்கும் திணிக்கல. சரியா? இந்த மாதிரி ஒரு கன்சல்டேட்டான லீடர்ஸை கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பெட்டராக இருக்கும். நம்ம பேக்கப் நமக்கு வேணும். 18 சூறா வச்சுக்கிட்டு கஷ்டம். அதை விட நீங்கள் வந்து அங்கே ஒரு 10-20 பேர் திமுகலையும் அதிமுகலையும் ஒரு 10 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா இது பெட்டர். டிஎம்கேல அந்த 10 பேர் ரிசைன் பண்ணுவாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தேகம் சார். சார், நான் அதில் யார் பார்ப்போமே, நான் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறது தான் இது நடைமுறை. இதை விட இவங்க எம்எல்ஏவா அடுத்த 5 வருஷம் நான் வெளியே இருந்து ஆதரிக்கிறேன்னு கூட வரலாம். சரியா? அதனால அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் திமுகல இருந்து கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படின்னா, சப்போஸ் டிவிக்கு அடுத்த தேர்தலில் தோல்வி விடுறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியா திமுக வரும். அதுக்கு அடுத்த தேர்தலில் திமுக தோல்வி விட்டா டிவிக்கு இப்படி இருக்கும். எல்லாரும் சொல்றோம் கண்டினியூஸாக விஜய் தான் ரூலிங்கில் போவார்ன்றது. இது வந்து இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேச வேண்டிய கண்டென்ட்டாக நான் பார்க்குறேன். நான் ஜோசியர் கிடையாது, நான் வந்து குருட்டாம்போக்கில் ஆதரிக்கிறவரும் கிடையாது. நடைமுறையை பார்க்கணும், அவருடைய ஆட்சி முறையை பார்த்து தான் நம்ம அதை கண்டினியூட்டியை பற்றி பேசலாம். அது நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது கண்டினியூ ஆக போகிறாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்கவுங்க விருப்பம் நடக்கலாம். பட் இங்கே நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போதைக்கு அடுத்தது திமுக நம்ம ரூலிங் போகிறதுக்கான சோர்ஸ் இருக்குன்றதுனால அங்கேருந்து வெளியே வரவங்க கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தே அவங்க அப்படி ஸ்ட்ராங்காக நின்ட்டாங்க, பிரின்சிபல் பொசிஷனாக கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை
பார்க்கலாம். ஓகே சார். இப்போ வந்து தாவேகா தரப்புலேருந்து கடிதம் எழுதியிருக்காங்க சார். இவருக்கு கவர்னருக்கு எழுதியிருக்காங்க. அவரும் இப்போ சென்னை வந்துட்டு இருக்காராம். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் சார்? இவர் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உரிமை கோருவாரா விஜய்? உரிமை கோரலாம். அதுக்கப்புறம் சிஎம் செரமனி நடந்து அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. அந்த கேப்ல நான் சொன்ன எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் அந்த 2 வாரம் டைம் கேட்டிருக்காங்க சார். 2 வாரம் அதுக்குள்ள எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுகலேருந்தும் வரலாம், காங்கிரஸும் வரலாம், பாமகவும் வரலாம். பாமகவுடைய டிமாண்ட் பெருசா இருக்குன்ற மாதிரி செய்தித்தாள்கள்ல வருது. பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் குடுக்கறதுக்கு தன்னுடைய இது என்னன்னு அவங்களுக்கும் தெரியும் நானு. ஒண்ணும் இல்ல. ஒரு டெப்டி சிஎம் கேட்கறாங்கிறதாவும், வேற திருச்சி தொகுதிய அவங்க கேட்கறதாவும். இந்த டிமாண்ட இந்த தொகுதி ஒண்ணு கேட்கறதுன்றது அவங்களுடைய இதுல வர இது ரெகுலரா அவங்க ஃபார்முலா தான். பட் இந்த தடவை கேட்கறதுக்கான ஃபெசிலிட்டி உங்ககிட்ட இருக்கானா? இல்ல. நிதர்சனத்தை புரிஞ்சு தான் அரசியல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப யார் கூட்டணிக்கு வந்தாலும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 5 எம்எல்ஏ இருக்காங்க சார். இப்ப இருக்க அந்த ரிமைனிங்ல அவங்களுக்கு வந்து டெபுட்டி சிஎம் குடுக்க வாய்ப்பு இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? 5 எம்எல்ஏக்கெல்லாம் வந்து. ஏன் அவன் குடுக்கக்கூடாது? இல்ல அது வந்து அவர் ஸ்ட்ரென்த்த பொறுத்து டிவிகே உடைய கேட்கிறேன். தலைவர் முதலமைச்சராக போற விஜய் சார் பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம அதுக்குள்ள போ வேண்டிய இது இல்ல. ஏன்னா, அது அவங்களுடைய அமைச்சரவை அவங்க எப்படி அமைக்க போறாங்கன்றத முடிவு பண்ணணும். இப்போ விஜய் அவர் ஸ்டைல் பார்க்கும்போது எல்லாமே நம்ம ஆந்திரா ஒய்எஸ்ஆர் தான் காப்பி பண்ண மாரி. அப்போ அவங்க வந்து 4 துணை முதலமைச்சர் போட்டாரு. ஆமா. அந்த ஃபார்முலா தான் இவர் கூட்டணிக்குன்னு கொண்டு வந்தாரு. குடுக்கலாமே! அதுவும் நடக்கலாமே! ஏன்னா ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு அவங்க கண்டிப்பா டெப்டி சிஎம்மும் கேட்பாங்க. 2 மினிஸ்டர் கேட்பாங்க. 5ல 3 முக்கியமான பதவியா இருக்குங்க. அப்படி இல்ல. அது வந்து அவங்க டிசைட் பண்ணிட்டோம். டெப்டி சிஎம் வாங்குறாங்க, அதுக்கு குடுக்கறதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணட்டும். ஓகேவா? கொங்கு பெல்ட்லேருந்து இப்போ அதிமுகலேருந்து 2/3 வராங்களா, 1/3 வராங்களான்றது தான் முக்கியம். 2/3 வந்தா அப்படியே உள்ள வந்து தே கேன் டேக் எ பொசிஷன்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஆனால் அது நடக்குமானா அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஆனா ஒரு 10 பேர்லேருந்து 15 பேரு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து வெளியில இருந்து ஆதரவு. தொகுதி உடன்பாடுக்காக, தொகுதி மேம்பாட்டுக்காக முதலமைச்சர் விஜயை சந்தித்தோம் அப்படின்னு அறிக்கை விட்டுட்டு, அவங்க வந்து சபாநாயகருக்கு இருக்கிற எங்க தலைமை மேல விருப்பம் இல்ல. அதனால நாங்க தனியா செயல்படுறோம்னு லெட்டர் குடுத்துட்டா, சபாநாயகர் தானே முடிவு. சபாநாயகர் யார் கட்சி? அவங்க நாங்க எடுக்க மாட்டோம் முடிவு கடைசி வரைக்கும். அவருக்கு கடைசி வரைக்கும் எம்எல்ஏவா தான் இருப்பாரு. கட்சி விட்டு நீக்கிறேன்னு இவரு. ஆமா. கடைசியா இவங்க எம்எல்ஏ கட்சியை விட்டு நீக்கி இவங்க லெட்டர் குடுத்துன்னே இருப்பாங்க. ஆமா. ஓபிஎஸ்க்கு குடுக்கலையா? அதேதான். போன தடவை தேமுதிக குடுக்கலையா? எல்லாம் குடுப்பாங்க. ஆனா சபாநாயகர் எடுக்கிறது தான் முடிவு. ஸோ சபாநாயகர் எங்க ஆளா இருப்பாரு. அவரு எடுக்க மாட்டாரு. ஒரு 5 வருஷம் பயங்கர கண்டென்ட் இருக்கு போல சார். நீ வந்து சேனலுக்கு கண்டென்ட்டுக்குனே பேசிட்டு இருக்கடா. மக்களுக்கு ஏதாவது நல்லது பாரு. ஒண்ணும் இல்ல. 35% ஓட்டு வாங்கியும் மெஜாரிட்டி வர முடியல. சரியா? நீங்க அப்பவே சொன்னீங்க இத. இந்த ப்ராசஸ். இன்னொன்னு ஓட் ஷேரிங் நான் சொன்னேன். 30% 35 தான் வின்னிங் தான் இருக்கும். 40, 41ன்னு மைக்கு பிடிச்சவங்க கிட்டலாம் சொன்னேன். 30க்கு கீழ இருக்கிறது. ஏன்னா நம்ம நம்பர்ஸ் இப்ப பாரு 30, 29 30 தாண்ட முடியுமான்னு கேட்டேன். 35 தான். 35 வந்துருச்சு. ஆமா. நான் அதிமுகவை சொன்னேன். என்ன சொன்னேன்? சேலஞ்ச் ஓப்பனா சொன்னேன். போன தேர்தல்லே அவங்க இப்பவும் சொல்றேன். இந்த வெற்றியில இந்த பெர்சன்டேஜ் கூட பிஜேபி இல்லைன்னா அதிமுகவுக்கு வந்திருக்காது. சார் இது வந்து எப்படி ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா உனக்கு ஏத்துக்க முடியாது. உனக்கு வந்து பிஜேபி பிடிக்காது. எனக்கு தெரியும். டேய் நான் நம்பர்ஸ்லயே சொல்றேன். நான் நம்பர்ஸ்லயே சொல்றேன். பிஜேபி வளர்ந்துச்சுன்றதை ஒத்துக்காத பட்சத்தில் நம்ம முட்டாள். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது நம்ம எதிர்க்க நீ வந்து என்னைக்கு ஒருத்தர் அண்டர் எஸ்டிமேட்லயே வச்சிருக்கியோ அது உன்னுடைய மெயின் திரையை மறைச்சிரும். அரசியலாக்க பண்ண முடியாது. நீ இன்னைக்கு இம்பேக்ட் பிஜேபி நான் திருப்பி 21% தான்டா அதிமுக வச்சிருந்தது. நீ 30% 29% வாங்கியிருக்கேன்னா அந்த ஓட்டு யார்கிட்ட இருந்து வந்தது? பாமக பிஜேபி தானே. நான் என்னன்றேன் உன் கணிப்பு பிரகாரம் 12% ஓட்டு எங்கேருந்து போச்சு? ஏடிஎம்கேல போச்சு. அந்த ஓட்டை யார் ஃபில் பண்ணியிருக்கா? அந்த ஓட்டு விஜய் போச்சு. நீ அதுவும் படுதோல்வி அடைஞ்சிருக்கணும்ல. நீ 21லேருந்து போன எம்பிலே 21% வாங்கியிருக்க. அதுல 12 போனா நீ எவ்வளவு வாங்கணும்? அதோட கம்மியா தான் இருக்கணும். பாதியா அப்ப குறைஞ்சிரும். பிஜேபி பாமக இல்லாம அதிமுகல இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்க முடியாது. நான் சொல்றதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்றேன். அந்த கூட எல்லாமே கோர் ஓட்டு அதிமுக கோர் ஓட்டு இல்லன்றீங்களா? அதிமுகவுடைய மட்டும் இல்லைன்ற அதுதான் சொல்றேன். நயினார் நாகேந்திரன் செய்த பெரிய தவறு. அவருடைய அரசியல் எதிர்காலம் பிஜேபியில் முடிந்து விட்டது. அதிமுக ஸ்ட்ராங்கான தொகுதியை வாங்காம விட்டது. ஜெயிக்கிற தொகுதியை வாங்காம விட்டது. வெற்றி வேட்பாளர்களா அறிவிக்காம விட்டது.
கடைசியில அவர் தலைக்கே விடுஞ்சு. ஆமா. கவர்னர் ஒரு அம்மா கவர்னர் பதவிய ரிசைன் பண்ணிட்டு வந்து நின்னது. இதெல்லாம் தேவையில்லாத சில விஷயங்கள் பிஜேபி. இனிமேல் பிஜேபில அந்த மாரி நடக்கக்கூடாது. அது சரி ஒரு டிராமாட்டிக்கா நடந்து முடிஞ்சுச்சு. நீ அது வந்து நான் திருப்பி சொல்றேன். அது நேஷனல் பார்ட்டி. அத நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் அழிச்சிறலாம் முடியாது. ஓகேவா? ரியாலிட்டிக்குள்ள வந்துரும். அவங்க நல்லா பறந்து விரிந்திருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளே வெஸ்ட் பெங்கால். பயங்கரம். ஓகேவா? அப்போ அந்த அளவுக்கு இங்க சில பேர்லாம் பேசுறான். மோடியும், அமித்ஷாவும் வந்துமே பிஜேபி தமிழகத்தில் ஒரு சீட்டு தான் வெற்றி. வெஸ்ட் பெங்கால்ல அதே மோடி, அமித்ஷா போய் 206 சீட் ஜெயிச்சிருக்காங்கடா. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்க போயிருச்சு. கான்சன்ட்ரேஷன் இல்ல. சரி நம்ம இங்க அரசியல் களம் மாறி இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அது அவங்க கான்சன்ட்ரேஷன் இங்க பண்ணலாங்க. அது தெரிஞ்சு கூட அவங்க பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லையா? இப்ப நான் போராடி பண்றத விட ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, திமுகவை வீழ்த்துறாருன்னா அதுக்கு வழி விட்டு கூட இருந்திருக்கலாம். சரி நான் வந்து சப்போர்ட் அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ள போல. நான் ரியாலிட்டிக்குள்ள சொல்றேன். நீ நம்பர்ஸ் இப்படிதான். நம்ம என்னைக்கு ரியாலிட்டிய பார்க்க மறக்கிறோமோ அன்னைக்கு அது நம்மள பாதிக்கும். அப்ப பிஜேபிக்கு தாவேகா எதிரி இல்லையா? பிஜேபிக்கு தாவேகா எதிரி இல்லைன்றது வந்து தாவேகா தான் முடிவு பண்ணும். பிஜேபி பண்ணாது. ஏன்னா கொள்கை எதிரியே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காரு. யார் விஜய் கொள்கை எதிரியா எது சொல்ல சிறுபான்மையருக்கு இது. ஆனா அரசியல் காலத்துக்குள்ள இப்பதான் வந்திருக்காரு. அடுத்த 5 வருஷம் அவர் பார்க்கட்டும். சரி எனக்கு தெரிஞ்சு இந்த பிஜேபி ஆட்சி வந்து 10 வருஷத்துல சிறுபான்மையர் யார் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், யார் நாடு கடத்தப்பட்டார்கள், யாருக்கு தொழிலை பறித்தார்கள் என்னது யாரு இல்ல. அப்ப நீ எப்படி அதை பேச முடியும்? சரி லாஜிக் இல்ல. நீ அது புரிஞ்சுப்பா. மக்களுக்கே அது தெரியுன்ற. டிவிக்கே தலைவருக்கும் தெரியும். பட் அரசியலாக்கப்பட பார்க்க நான் இப்ப சொல்றேன். 35% ஓட்டு உங்க கொள்கைக்காக விழல விஜய் அவருக்கு. முதல்ல புரிஞ்சுக்கும். அவருடைய கரிஷ்மா மட்டும்தான் வேலை செஞ்சது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, காசு வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க 35%. காசு வாங்கினாலும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா வெறும் மாற்றத்தை நம்பினவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்க கொள்கை என்ன? சிறுபான்மையருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? பெரும்பான்மையருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? பண்ணலையா? என்னது 35% நீங்க சிறுபான்மையர் 10% வாங்கியிருந்தாலும் 25% பெரும்பான்மையர் ஓட்டு தான் வந்திருக்கு. ஸோ அவங்க அதை பார்க்கல. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. ஸோ நாம நியூட்ரல் இந்த மாதிரியான கட்டத்துக்கான அரசியலை எல்லாரும் நம்ம கட்டமைச்சு அதுக்குள்ள போய் மாட்டிக்காம நீங்க ஒரு புது அரசியலை உருவாக்குங்க. வளர்ச்சி இப்போ எப்படி இருக்கணும்னா அரசியல் களம் இந்த மக்கள் இந்த ஜாதி இந்த பிரிவுக்கு இல்லாம பொதுவா வளர்ச்சி பெறாதவங்க இவங்களுக்குள்ள இருக்கமான போட்டியான அரசியலா நம்ம கொண்டு போவோம். நம்ம பண்ணா வளர்ச்சியா இருக்கிறோம், வளர்ச்சியை கொண்டு போறோம், எல்லாருமே ஜெயிக்கணும். அந்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம கொண்டு போனா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் விஜய்க்கு உண்மையிலே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் இருக்குல்ல சார்? கண்டிப்பா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதனுடைய கடைசி எண்டு என்னப்பா? அவரால் ஹேண்டில் பண்ண முடியல, இவங்க என்னென்னமோ பண்றானுங்க. மறுதேர்தல் நடக்கும். அதையும் ஃபேஸ் பண்ணணும். அவர் ஜெயிச்சுட்டு போயிடுவாப்புல. ஓகே சார். நான் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சுத்தமா இல்ல. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து மற்ற கட்சி மாதிரி ஒரு தொகுதிக்கு 5லேருந்து 10 கோடி செலவு பண்ணணும்னு எனக்கு இல்லை. இப்போ 10 கோடினா எனக்கு 2300 கோடி ஐயோ பணம் வேணும்னு எனக்கு இல்லை. நான் என்னுடைய செலவில் ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினா கூட போதும். 5 கோடின்றது மெஜாரிட்டி காசு செலவு. சரியா? செலவு பண்ணால் கூட போதும். மீதிலாம் இல்லை. இன்னொன்று அடுத்தாவது வரப்போறேன்னா போலீஸ்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் அவருக்கு தான் கிடைக்க போகுது. எல்லா ஏரியாவும் ரோட் ஷோ நடத்துறாருன்னா வேற லெவலில் அனுமதி இல்லாத பேச்சே கிடையாது. அதெல்லாம் இல்லை. ஸோ நீ நடக்கிறதெல்லாம் நடக்க போகுது. அதனால பிரச்சனையே கிடையாது. நாங்கள் திருப்பி மறுதேர்தல் கூட நடிச்சோன்னா அவர் ஸ்வீப் 200 தொகுதி கூட ஜெயிக்கலாம். இங்க இருக்கிற கட்சி 2 பேர் இப்போ காங்கிரஸ் அங்கே போய் ஆதரவு கொடுத்துருவாங்க. ஆமா. இதுல மெயினா பேச வேண்டியது என்டிகேவும் காங்கிரஸையும் நான் வந்து இப்படி மாட்டிக்கிட்டே பங்குன்ற மாதிரி தான் ஆயிப்போச்சு. ஒழுங்கா அவர் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா இன்னைக்கு 200 தொகுதி காங்கிரஸ் வந்திருந்தாலும் 200 ஒரு கட்சி வந்தா 200 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். 40 எம்எல்ஏ கிடைச்சிருக்கும். 40 எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸ் தான் உட்கார்ந்துருக்கும். நீங்க வாழ்க்கையில 50 வருஷம் கழிச்சு ஒரு எதிர்கட்சி பதவி வர்றத இழந்திருக்கீங்க. அதே தான் என்டிகேக்கு சொல்றேன். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட சீமான் அவர்கள் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தா நீங்க எம்எல்ஏ அதிகமா இருந்தா நீங்க வந்து எதிர்கட்சி தலைவரா உட்காந்துருப்பீங்க. அதை நீங்க இழந்துட்டீங்க. இன்னைக்கு காலத்துக்கும் உங்களுக்கு அது கிடையாது. ஓகே, இனிமேல் அலைன்ஸ்குள்ள மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர காலத்துக்கும் நீங்க வந்து எதிர்கட்சி தலைவரா போக முடியாது. அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணியில் என்டிகே எழுதி வச்சுக்கோ. திமுக கூட்டணி என்டிகே எழுதிக்கோங்க. இப்போ நோட் பண்ணிக்க. அடுத்த தேர்தலில் வரும்போது எங்கிட்ட போடு. ஓகே சார். ஓகேவா? ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து பல அதிரடி சம்பவங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நடந்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நன்றி.